கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாக்கோட அப்டேட், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்காக தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 103 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. ஓகே, நிஃப்டி வந்து சொல்லப்போனால் நெக்ஸ்ட் வந்து மேலே போகிறதுக்கு மேலே தான், அதாவது ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை உடச்சி, அதாவது இந்த சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு நேற்றுக்கிலேருந்து என்ன இருக்குது, நேற்று ஒரு முந்தா நாள் ஒரு கேப் அப். அதையும் நான் என்ன நினச்சேன்னா, ஒரு ரீடெஸ்ட்டுக்காக கீழே வரலாம் அப்படின்ட்டு நம்ம பேசியிருந்திருப்போம். ஸோ நேற்றுக்கு வரலை, ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்படியே மேலே போணுச்சுன்னா நமக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு அனுபவமாக இருக்கும். ஓகே, நமக்கு நிறைய ஸ்டாக்குகள்லாம் நெக்ஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து உங்களுக்கு மேலே தான் போகுது. நெக்ஸ்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதாவது பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டிலே பிரிண்ட் ஆகிருந்தாலும், ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 97, அதாவது 130 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆனாலும் கூட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேப் ஃபில்லிங் நடக்கலாம். ஸோ ஆனாலும் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய ரேலி அப்படின்னு எதுவும் வரல. ஸோ ஆனாலும் நமக்கு மற்ற இண்டெக்ஸில் இருக்குது, இந்த பைப் செக்டாரில் இருக்க ஸ்டாக்குலாம் நிறைய பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆட்டோ செக்டார் நல்ல ரேலி. ஸோ நேற்று மார்க்கெட்டில் அது போக இந்த ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது சைனாவோட ஒரு சின்ன ஒப்பந்தம். சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க பேச்சுவார்த்தையில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபெர்டிலைசருக்குள்ளே அந்த பேன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலையும் இந்த நேற்றுக்கு உங்களுக்கு ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் பார்த்துருவோம். பேடிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு 4% வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு. சூப்பரான ஒரு ரேலி. ஸோ இந்த நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக வச்சுருக்கலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம டார்கெட்லாம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கிர்லோஸ்கர், ஆமாம் சாரி, என்டிஆர் ஆட்டோ. ஸோ என்டிஆர் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 6% நியரில் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. வச்சுருக்கிறவங்க தாராளமாக வச்சுருக்கலாம். ஸோ டார்கெட் வந்து உங்களுக்கு நியரில் இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் தான் 1182 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏத்தர் எனர்ஜி. ஸோ ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லியில் கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு என்னாச்சு, ஒரு 2 டேஸ் மட்டும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு கீழே போயிட்டு அகைன் மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ 5% வந்து உங்களுக்கு நேற்று டாப் கெய்னர் லிஸ்ட்டில் நம்ம ஸ்டாக் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு டாப் கெய்னர் எல்என்டி ஃபினான்ஸ். எல்என்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 3% வந்து உங்களுக்கு முடிஞ்சிருந்தாலும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட டார்கெட் நியரில் இருக்குது. அதாவது ஸ்விங் ட்ரேடிங்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ 227 227லேருந்து 230க்குள்ளே உங்களுக்கு டார்கெட் இருக்குது. பார்த்து நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாருந்தா புக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் பெட்ரோநெட் எல்என்ஜி. இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இப்போது கிளியர் கட்டாக என்ன இருக்குது, ஒரு 3.5% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி எப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்துருக்கலாம். ஒருவேளை அப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலைனாலும் இப்போ கூட என்ட்ரி எடுக்கலாம். ஒரு நல்ல சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கு வந்து இது ஆல்ரெடி, அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து, ஒரு நிமிஷம், ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ஸ்டாக் வந்து, அதாவது ஒரு ஆல் டைம் ஹை 384 இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்துட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த சப்போர்ட் ஜோனை ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கேருந்து டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு.
ஸோ கீழே வந்திருந்தாலும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 269 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐநாக்ஸ் வைண்ட். இந்த ஐநாக்ஸ் வைண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இப்போது புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதோட ஆல் டைம் ஹை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது 260 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ 260 இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துட்டு ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி பாருங்கள். ஸோ இங்கேயே என்ன இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த ஜோனை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டாக் வந்து மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இப்போது அகைன் மறுபடியும் இதே ரேஞ்சில் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு 4th டைம் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைம் இந்த ஸ்டாக் வந்து மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக வாங்குறதா இருந்தால் ஏன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. சப்போர்ட்டில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகும். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கான ரீசன் ஆல்ரெடி கன்சல்டேஷன் ஜோனில் இருந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ரீட்டர்ஸ் கொடுத்துட்டு மேலே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அகைன் மறுபடியும் ஒரு புல் ரன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலே தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போகும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இப்போது ஷார்ட் டேர்ம் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எஸ்எல் வந்து ரொம்ப கம்மியான எஸ்எல்லாக இருக்கும். ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இதோட ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துருங்க, ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்படி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஷார்ட் டேர்முக்கு வாங்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா ஸோ இந்த 131 அப்படின்றத நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதாவது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் வந்து லாஸ்ட் 2 ஹையை கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை, அதாவது இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணியிருக்கேன். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லைனை எடுத்துருவோம், இது வேண்டாம். ஸோ இது 195 இல்லை 194. ஸோ இது உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும், அதாவது ஐநாக்ஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை. ஸோ நீங்கள் ஆல் டைம் ஹை என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சாங்வி மூவர்ஸ் வந்து டார்கெட்டை வந்து ஹிட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடுக்காக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த 350 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ டார்கெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எட்டர்னல். ஸோ அதாவது ஜொமேட்டோ. இந்த ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நீங்கள் எட்டர்னல் டைப் பண்ணிங்கன்னா வரும், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோன்னு டைப் பண்ணும்போது வராது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை, அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு இந்த சேனல். அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு 2 days ஆச்சுன்னு வைங்க. ஆமாம், பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் உங்களுக்கு பிரிண்ட் ஆனிச்சு. ஸோ நேற்றுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போக போகுது. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 335 to 337. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கே வச்சுக்கலாம் 291. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஷார்ட் டேர்ம் கூட வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. அப்படின்றப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸுக்கான ஒரு ஸ்டாக். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ ஆன்லைனில் தான் உங்களுக்கு ஃபுட்டுலாம் டெலிவரிலாம் ஆர்டர் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஜொமேட்டோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் என்ன கொடுக்கல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணியிருக்கு.
ஆனாலும் நம்ம என்ட்ரி எப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிளை பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நியர்லேயே உங்களுக்கு அதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது. ஸோ இந்த 9161 உங்களுக்கு இந்த ரெட் கலர் ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ரேலி வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 10,061. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை. ஸோ பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூஷனில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்குறீங்கன்னா இந்த 9161க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம். டார்கெட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 10,000, ஸோ 10,061 அப்படின்றத ரேஞ்சை வச்சுக்கலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்த நம்ம அதாவது என்ட்ரியை நம்ம 9161 எடுக்கிறோம்னா அதுக்கு கீழே அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறம் ஒரு சின்ன டவுன்ஃபால். இதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு இங்கே இருக்குது. இதோட ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது எஸ் 1600 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆமாம் 1600 உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1420 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ என்ட்ரி எடுக்கிறோம்னா உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறீங்கன்னா 1540 டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் தான் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம்? எஸ்எல் வச்சுக்கலாம். அப்படி கரெக்டாக ஆமாம் கரெக்டானு பார்த்தீங்கன்னா 1358க்கு நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் ஒரு ப்ராப்பரான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ அறகுறையெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் டாடா மோட்டார். ஸோ இந்த டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால்ங்க. அதாவது 1169 இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து இப்போ ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ இப்போது வாங்கலாம். ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இல்லை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்விங்க்கு எடுத்துக்கலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி உடைக்குதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஸோ இந்த சேனலை உடைக்குது அப்படின்னா இங்கே கொஞ்சம் லேக் ஆகலாம். ஒன்று, இதை உடச்சி புல்லிஷ் கேண்டில் வரும்போது இந்த 736ன்றது பக்கத்தில் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த 816 நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வரும்போதும் ஒரு ரேட்டஸ்ட் கூட கொடுக்கலாம். 736 ஹிட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் பாருங்களேன். ஸோ இங்கேருந்து இதுக்கு மேலே நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வேணும் இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே. அப்படி வரும்போது இங்கே வருதுன்னு வைங்களேன். ஸோ இங்கே என்ன இருக்குது? நியர்லையே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. அப்படியே ஒருவேளை ரெஸ்பெக்ட் பண்ணாலும் அந்த ஒன் டே மட்டும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடம் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இன்கேஸ் வரலாம், மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா வராது. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 816 இல்லை 817 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் 905. ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்றத நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் மதர்சன் சுமி.
அதாவது மதர்சன் சுமியை பொறுத்த வரைக்கும் கப் அண்ட் ஹேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஹேண்டில் வந்து பிரேக் ஆகலை. இந்த ஹேண்டில் பிரேக் ஆகட்டும். ஹேண்டிலுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது மிட் கேப் ஸ்டாக் இதோட ஆல் டைம் ஹை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். 1,043 நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஒரு 50% இல்லை 45% வந்து நமக்கு ஆமாம் 40 to 45% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஃபினாலெக்ஸ் பைப். இந்த ஃபினாலெக்ஸ் பைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்போம். இந்த பைப் இண்டஸ்ட்ரீஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறையா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இப்போது கரெக்டாக பிக் பண்ணுற லெவலில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஹை 351. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபாலில் இருந்து இந்த ஸ்டாக் பாருங்கள். ஸோ இங்கே தான் ரெசிஸ்டன்ஸு, இங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு நல்ல கன்சல்டேஷன் ஜோனில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. ஒரு நிமிஷம் ரேலியை கொடுத்துட்டு இங்கேருந்து என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது டவுன் சைடில் வந்துட்டு இந்த சேனலை இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு விஷயம் கப் அண்ட் ஹேண்டில். ஸோ இந்த கப் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ஹேண்டில் வந்து பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நீங்கள் என்ட்ரி எங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா அதாவது இந்த சேனலுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகணும், ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் வந்து இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கோங்க. எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 275, செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 350. ஸோ அதுதான் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 232 ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுங்க. செகண்ட் 276, தேர்டு அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஏபிபி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 5500 ஒரு 200 குவான்டிட்டி வந்து வாங்கியிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க கொஞ்சம் லாஸில் இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இப்போது அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த ஸ்டாக் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டான ரிசல்ட்ஸ், ஃப்ளாட் அண்டு உங்களுக்கு டவுன் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. சின்ன லாஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் அப்படின்றதுனால நம்ம இதில் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ அப்படி அக்குமுலேட் பண்ணுறதுக்கான பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் 4939 வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி அக்குமுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4939 இல்லை 4940, ஸோ இந்த ரேஞ்ச் வரும்போது என்னாகும், இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும் ஒன்று. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதையும் உடச்சி ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா இந்த இருக்குது நெக்ஸ்ட் சப்போர்ட். இந்த 4682 உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு கீழே உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இந்த சப்போர்ட், அதாவது இந்த சப்போர்ட்லேருந்தே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று இங்கேருந்து மேலே போகும், இல்லை சைட்வேஸ் போகும். சைட்வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏபிபியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கு, அப்படி ஃபண்டமெண்டலும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் நான் செக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இது சம்மந்தமாக ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் ஷார்ட் டேர்முக்காக. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் குட், நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக், இது ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். இந்த இகேசி அப்படின்றது ஒரு இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ அதாவது இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஆனால் அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் டவுன் சைடில் உள்ளே வருது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஒன்றும் பாஸ் ஆகுது. ஸோ இங்கே ஹிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா அதாவது உங்களால் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ண முடியும். இந்த 130 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும். இந்த சேனல் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா. இல்லை அப்படின்னா எஸ்எல்ல வந்து இந்த 138 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம்.
வெளியில் வந்துட்டு அகைன் மறுபடியும் இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் வரும்போது நம்ம என்ட்ரியை எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இதோட ஃபண்டமெண்டல்லாம் நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ நீங்களும் உங்களோட அனாலிசிஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லலை, ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 228. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால். ஸோ இப்போது நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நம்ம சொன்ன இந்த ரேஞ்சை பாருங்கள். இந்த சப்போர்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எஸ்எல்ல வந்து 138க்கு வரும்போது இந்த இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இந்த 138 அகைன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது 138 கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரியை கொடுத்துட்டு வெளியில் வரலாம். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னும் அதிகமான எஸ்எல் கொடுக்குற மாதிரி கூட வரலாம். அதனால் கரெக்டாக ப்ராப்பராக எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு அகைன் மறுபடியும் நீங்கள் ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம். அதுதான் கரெக்டான டெசிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் டெம்போ. இந்த டெம்போ பொறுத்த வரைக்கும் அதோட டெம்போ 896 இதோட ஆல் டைம் ஹை. ஸோ அங்கே இருந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இங்கே இருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அகைன் மறுபடியும் என்னாச்சு அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து வந்திருக்கு, கீழே இறங்கியிருக்கு. கீழே இறங்கினாலும் பையர்ஸ் மேலே கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் ஸ்டாக். ஸோ அதனால் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட். எனக்கு வந்து டெக்னிக்கலாக நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபண்டம், அதாவது என்கிட்ட ஃபண்டும் நிறைய இருக்குது, கம்பெனி என்னால் அனாலிசிஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கம்பெனி நல்லா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஸ்டாக்கில் என்டர் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே, அதாவது ஒரு சேனல் ட்ரா பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். ஆனால் பிகினர் இந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகாதீங்க, ஆகாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் டிஜிவிஎஸ்எல். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப சார்ட் வந்து ரொம்ப கிளியராக இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப கன்சல்டேஷன் ஜோன் ரொம்ப பிக்காக இருந்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு 1 வீக்காகவே உங்களுக்கு மேலே போயிட்டு அகைன் இந்த 2வது வாரம் இப்போவும் உங்களுக்கு லாஸ்ட் 3 டேஸாக உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகுறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பெரிய எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக் வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா அதை விட்டுறலாம். ஒருவேளை ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த சேனலில் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும். அப்படி ரீடெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் இந்த சேனலில் நீங்கள் என்டர் ஆகாமல் இருக்கிறது ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் மட்டும் இருக்கலாம், இல்லை மைக்ரோ கேப் ஸ்டாக்காக இருக்கலாம். ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக்கை நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட அனாலிசிஸ் பற்றிய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டாக் எதாவது அனாலிசிஸ் பண்ணோம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.